யா ரசூலல்லாஹ், என் உள்ளம் ரொம்ப அழுக்கு நிறைந்து போய் கிடக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று கேட்கும்போது தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, மரணத்தை நீ அதிகமாக சிந்திப்பதும் குர்ஆனை அதிகமாக நீ ஓதுவதும் உன் உள்ளத்தில் புறையோடி போய் கிடக்கக்கூடிய அந்த துருவை அகற்றிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இது புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப உள்ளத்தின் துருவை நீக்க வல்லது குர்ஆன் ஷரீஃபும் திக்ரும் தான். ஒரு நாளைக்கு நீங்க திக்ர் செய்து பாருங்களேன், தனிமையில் உட்கார்ந்து கொண்டு ஒரு 10 நிமிடம் எந்த டிஸ்டர்பு, எந்த உலகத்தில் உள்ள காரியமெல்லாம் மண்டையில் இல்லாத அளவுக்கு தனியா என்னை ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்க அல்லாஹ்வை திக்ர் செய்து பாருங்களேன். அதுல கிடைக்கக்கூடிய இன்பம் இருக்குது பாருங்க. சொல்லுவாங்க, இப்படி பர்டிகுலரா ஒரு டைமை ஒதுக்கி அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய அந்த தேஜஸ், இந்த முகத்தினுடைய தேஜஸ் இருக்குது பாருங்க, அதை அப்படியே அல்லாஹ் தஆலா நூறாக மாற்றிக்கொண்டே இருப்பான். ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய முகத்தில் குடிகொள்ள ஆரம்பிக்கும். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அவர் கருப்பாத்தான் இருப்பார்,